Hi friends, welcome to Ponni easy cooking. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரா ஒரு லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த லட்டு வெறும் ஜவ்வரிசி இருந்தா போதும், ரொம்ப சூப்பரா இந்த லட்டு ரெடி பண்ணிடலாம். நம்ம பூந்தி பொரிக்கணும், நமக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா ஈஸியா வெறும் ஜவ்வரிசி வச்சு செம்மையா இந்த லட்டு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. ஜவ்வரிசினா வேற ஒன்றும் இல்லை, மரவள்ளி கிழங்குல இருந்து தான் பண்றாங்க. அதனால அது நம்மளுக்கு உடம்புக்குமே ரொம்ப ஹெல்தி. ஸோ இந்த ரெசிபியை நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம இது பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க இருக்கிற ஹாட் வாட்டர் இதில் கூட சேர்த்துக்கணும். நான் ஒரு சின்ன கப்பில் தான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா அதில் ஊற்றிட்டு ஒரு 2 மணி நேரம் போல் அப்படியே வச்சிடணும். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நல்லா ஊறிடும். நம்ம ஒன்று எடுத்து வாயில் வச்சு பார்த்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு பொசன்னு சாஃப்டாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நல்லா ஃபில்ட்ரு ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்துருக்கேன். ஒரு 6-7 போல் காஞ்ச திராட்சை சேர்த்துருக்கேன். ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் வரும் லட்டு, அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜவ்வரிசி நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம அதே பேனில் சேர்த்துக்கலாம். வேறு எதுவும் நெய்யெல்லாம் சேர்க்க வேண்டாங்க. நம்ம ஏற்கனவே சேர்த்த அதே 1 ஸ்பூன் நெய் போதும். அந்த நெய்லேயே நம்ம அந்த ஜவ்வரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கலர் வரும். பாருங்கள், நல்லா ஜெல்லி மாதிரி எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக சூப்பராக வந்திருக்குன்னு ஜவ்வரிசி. அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு எல்லாமே. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். 1 கப் ஜவ்வரிசிக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், இதே அளவு தான். அடுத்தது நம்ம அதில் நான் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது நேச்சுரல் ஃபுட் கலர் தான், அதனால தான் சேர்த்துக்கிறேன். இல்லை கேசரி பவுடர் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம வெறும் ப்ரௌன் சுகர் சேர்த்தாவே நல்ல ஒரு எல்லோயிஷ் ஷேட் வரும். ஸோ அதுவே போதும்னாலும் அப்படியே விட்டுடலாம். அடுத்தது இதில் கொஞ்சமாக நான் ஏலக்காய் அப்படியே இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். அந்த சீடை மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம லட்டு சாப்பிடும்போது அந்த சீடெல்லாம் நமக்கு வாயில் கிடைக்கும் போது நல்லா தான் இருக்கும். பவுடராக இருந்தாலும் நீங்கள் பவுடராக சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு. ஏன் உப்பு சேர்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால நம்ம உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை அதையுமே இது கூட நம்ம சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே செம்மையாக இருக்குது, செம்ம கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாகட்டும். ரொம்ப நேரம் ஆறக்கூடாது. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம நல்லா இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்குது. பாருங்கள், அப்படியே இந்த முந்திரி பருப்போட சேர்த்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.